அனைவருக்கும் வணக்கம். இது தமிழர் யுகம் மலையொலி. தமிழர் யுகம் மலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாள். அவரின் பிறந்த நாளுக்கு தமிழர் யுகம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் நாம பார்க்க போறோம். நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ஸ்னேகா என்ற ஒரு பெண்மணி ஒரு கவிதையாய் சில இதை வாசிக்கிறார். அந்த கவிதையில் ஐயா ராமதாஸ் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் மிகவும் கடுமையாக விமர்சித்து ஒரு கவிதை வாசிக்கிறார். அந்த கவிதை அவர் வாசிக்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அதை ரசிக்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளுக்காக அவருக்காக ஒரு கவிதை எழுதி வாசித்து அவரை சந்தோஷப்படுத்தும் விதமாக நீங்கள் எத்தனை கவிதை வேண்டுமானாலும் எழுதுங்கள். ஆனால் அந்த பிறந்த நாள் விழாவிற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவா இல்லது அவரை சார்ந்து இருக்கிற திராவிட கட்சியை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த கவிதையா? திமுக நேரடியாக ஐயா ராமதாஸ் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் நேரடியாக விமர்சிக்க முடியாமல் அண்ணன் திருமாவளவன் வாயிலாக இந்த வேலையை திட்டமிட்டு செய்கிறது திமுக. சாதியாய் பிளவுபட்டு இருக்கிற இந்த சமூகத்தை எப்படியாவது ஓர்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார். என்றாவது ஒரு நாள் இந்த அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒன்று சேராதா என்ற ஒரு கனவில் தான் இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களையோ திருமாவளவன் அவர்களையோ ஒருபோதும் விமர்சிக்க கூடாது என்று அடிக்கடி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடத்திலும் நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகளிடத்திலும் ஒரு கட்டளையிடுவார். நேற்று நடந்த இந்த திருமாவளவன் நிகழ்ச்சியில் சீமானை பற்றியும் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றியும் விமர்சித்து இருப்பது என்பது பாமக கட்சியில் இருப்பவர்களையும் நாம் தமிழ் கட்சியில் இருப்பவர்களையும் மிகவும் ஒரு அச்சத்தையும் ஒரு கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் அந்த பெண் வாசிக்கும் அந்த கவிதை இருக்கிறது. அதை அண்ணன் ரசிக்கிறார். இது யாருக்காக? ஐயா ராமதாஸ் அவர்களை சாதி வெறியர் என்றும் அழுகிய மாம்பழத்தால் பானையை உடைக்க முடியுமா என்றும் சீமான் அவர்களை கோமாளி என்றும் தம்பிகளை ஏமாளி என்றும் ஒரு RSSன் பிசுறு என்றும் அந்த பெண்மணி பேசியிருக்கிறார். அதற்கு அண்ணன் ரசித்து கைத்தட்டுகிறார். இன்னும் இந்த தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்த நினைக்கும் திமுகவுக்கு மிக தந்திரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் என்றுதான் நாம் தமிழ் கட்சிகளும் பாமக கட்சியில் இருப்பவர்களும் பேசுகிறார்கள். எது அழுகிய மாம்பழம்? யார் ஆண்ட சாதி? யார் RSSன் பிசுடு? யார் கோமாளி? யார் ஏமாளி? யார் யாரை காரி துப்புவார்கள் என்று வருங்காலத்தில் மக்கள் பதில் சொல்வார்கள். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் யார் கூட இருக்கிறார், யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார், யார் யாரை எதிர்க்கிறார், யார் யாரை எதிரி என்று சொல்லிக்கொண்டு யார் யாரை அரவணைக்கிறார் என்பதையும் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன என்பதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் திருமாவளவன் செய்தது சரியா? அவர் யாருக்காக பேசுகிறார் என்பதையும் கமெண்ட் பண்ணுங்க.